Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 5 example 5.24 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா construct a quadrilateral ABCD with AB equal to 7 cm and AD equal to 5 cm, CD equal to 5 cm, angle BAC ன்னு கொடுத்திருக்காங்க. BAC னா A தான் angle, BAC வந்து 50 degree and angle ABC, B தான் angle இதுல 60 degree. Also find its area அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, first நம்ம வந்து ஒரு rough diagram construct பண்ணிடுவோம் கொடுத்திருக்கிற measurementsக்கு. ABCD quadrilateralனு சொன்னதுனால நம்ம ஒரு 4-sided diagram வரைஞ்சிக்கலாம். quadrilateral just ஒரு 4-sided diagram வரைஞ்சிங்கன்னா போதும். சரிங்களா? அப்படியே எக்ஸாக்டா ஃபேர் டயக்ராம் மாதிரியே வரையணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து A B C Dங்கிற ஒரு 4-sided closed diagram. இதில் AB வந்து 7 cm. அப்போ நம்ம இங்கே 7 cm எழுதணும். அடுத்து AD வந்து 5 cm. ADங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இது வந்து 5 cm. அடுத்து வந்து CD வந்து 5 cm. ஸோ இது CD வந்து 5 cm. அடுத்த ஆங்கிள் BACன்னு கொடுத்துருக்காங்க. BAD தானே இது ஃபுல் ஆங்கிள் வரும். இப்போ BACங்கும் போது இது நம்ம வந்து கட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? BAC அப்போ இந்த ஆங்கிள் தான் எவ்வளோனா 50 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க ABC அப்போ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இப்போ நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து 7 cm, AB 7 cm அளவில் ஒரு பேஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது CDங்கிற பாயிண்ட்டு வேணும் நமக்கு. சரிங்களா? இப்போ CDங்கிற பாயிண்ட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது Cங்கிற பாயிண்ட் இருந்தால் தான் D வரும். ஏன்னா Cலேருந்து தான் 5 cm ஆர்க் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ C எப்படி கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா Bலேருந்து 60 டிகிரி வரையணும், ஏலேருந்து ஒரு 50 டிகிரி வரையணும். ரெண்டும் மீட் ஆகிறது தான் நம்ம C அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து Bயில் வச்சு ஒரு 60 டிகிரி எடுத்துக்கலாம். 60 டிகிரி எக்ஸாக்டாக 60 டிகிரி. இந்த பக்கம் 0லேருந்து தான் பார்க்கணும், ஏன்னா லைன் வந்து இந்த பக்கம் போகுது. ஸோ 60 டிகிரிங்கும் போது இங்கே இருக்குது. ஸோ Bலேருந்து ஒரு 60 டிகிரி வரைஞ்சாச்சு. ஸோ இதை வந்து ரே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஏலேருந்து 50 டிகிரி வரையணும் அதே மாதிரி. சரிங்களா? ரெண்டும் மீட் ஆகிறது தான் நம்ம என்னென்னா சின்னு அர்த்தம். ஏலேருந்து ஒரு 50 டிகிரி லைன் இந்த பக்கம் போதா, அப்போ இந்த பக்கம் 0 உள்ளே தான் பார்க்கணும், உள்ள லைன் பார்க்கணும். அப்போது இது ரெண்டும் மீட் ஆகுது இல்லையா? இது ரெண்டு ரேவும் மீட் ஆகிறது தான் என்னதுன்னா ஓகே, இது வந்து ஒய். அப்போ இது ரெண்டும் மீட் ஆகுது இல்லைங்களா? இதுதான் சி. அப்போது இது வந்து 50 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. இப்போ ஈஸியாக டி வரைஞ்சிடலாம் இல்லையா? டி பாருங்கள், ஏலேருந்து 5 cm ஆர்க் வரையணும், சிலேருந்தும் 5 cm ஆர்க் வரையணும். ஸோ ஒரு 5 cm எடுத்தால் போதும், ரெண்டுத்துலேருந்தும் ஆர்க் வரைஞ்சிடலாம். அப்போ நம்மளுக்கு டிங்கிற பாயிண்ட்டு கிடச்சிரும். ஓகே, ஸோ 5 cm எடுத்தாச்சு. ஸோ சிலேருந்து ஒரு 5 cm, அதே 5 cm தான் ஏலேருந்தும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் என்னதுன்னா டி பாயிண்ட்டு. இதை வந்து நம்ம ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜாயின் ஏடி அண்ட் ஜாயின் சிடி. நமக்கு வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் கிடச்சாச்சு. இங்கே எழுதிடலாம் 5 cm, இதுவும் 5 cm. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்னல் வேணும், 2 ஹைட் வேணும். இங்கே ஆல்ரெடி டயக்னல் ஒன்று ஜாயின் பண்ணி தான் இருக்குது. அந்த டயக்னலையும் நம்ம மெஷர் பண்ணி எவ்வளோன்ட்டு எழுதிடலாம். எந்த டயக்னலையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ டயக்னல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6.6 cm வருது. உங்கள் புக்கில் 6.4 கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக தான், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு என்ன வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். 6.6 cm வருது, எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹைட் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு இது டயக்னல்னால் இங்கேருந்து ஒரு ஹைட்டும் இங்கேருந்து ஒரு ஹைட்டும் வரையணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு செட் ஸ்கொயர் வச்சு வரையணும். இங்கே பாருங்கள், ஸ்கேல் இப்படி வச்சாச்சு. செட் ஸ்கொயர் எல் ஷேப் ஃபார்ம் பண்ணி இப்படி செட் ஸ்கொயரை மூவ் பண்ணி பியில் ஸ்டாப் பண்ணணும். பியில் ஸ்டாப் பண்ணால் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி இது ஒரு ஹைட்டு. ஸோ இது வந்து 90 டிகிரியை மேக் பண்ணுது. இதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு ஹைட் வரையணும்.
அதே மாதிரி எல் ஷேப் ஃபார்ம் பண்ணி இப்படி மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இது ஒரு 90 டிகிரியை மேக் பண்ணும். சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இதை வந்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி எழுதணும் எவ்வளோ ஹைட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஹைட் வந்து நம்மளுக்கு 5.3 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இன்னொரு ஹைட் வந்து ஒரு 3.8 சென்டிமீட்டர் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எடுங்க. சரிங்களா? அதுக்குன்னு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. இப்போ புக்கில் 6.4னா எனக்கு 6.6 அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வரல. இதுவே 6.4னா 8.4லாம் வரக்கூடாது, ராங். சரிங்களா? இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ABCD which is equal to 1/2 into D into H1 plus H2. ஸோ இப்போ 1/2 into D வந்து 6.6 into height 1 வந்து 5.3 plus height 2 வந்து 3.8. சரிங்களா? இப்போது இது வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள் இது கேன்சல் ஆகும். 3 2s are 6, 3 2s are 6. 3.3 into 5.3 plus 3.8 பார்த்தீங்கன்னா 9.1 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9.1ஐயும் 3.3யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 1s are 3, 3 9s are 27. அதே தான் வரும். 3 0 பேலன்ஸ் 1 7 8 9 10 0 பேலன்ஸ் 1 3. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 30.03 வரும். 30.03 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே 29.12 வந்திருக்கு. 30 நியர் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ டயக்னல் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஜாமெட்ரி ஒன்று ஒன்றா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது நேமிங்ஸு மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதிருக்கு. ஏன்னா ஃபைனலாக எழுதும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிங்கன்னா உடனே நேம் எழுதிடுங்க, அங்கே உடனே மெஷர்மெண்ட்டை எழுதிடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய். ஸ்டெப்ஸ் எழுதணும் மறந்துடாதீங்க. சரிங்களா?